பலாக்கொட்டையை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பலாக்கொட்டை எடுத்துருக்கேங்க. நம்ம பலாப்பழம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை எடுத்து போட்டுருவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கொட்டையை சமைச்சு சாப்பிடுவாங்க. கறி கூட சேர்ந்து வறுவல் செய்யலாம், வெறுமனே பொரியல் செய்யலாம், இந்த மாதிரி பலவிதமாக செய்யலாம், ஸ்நாக்ஸ் செய்யலாம், இந்த மாதிரி பலவிதமான ரெசிபி செய்யலாம். நான் ஒரு கப்பு அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். பெரிய கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பு இருந்ததுன்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அப்படி வெடிப்பு இல்லைன்னா கத்தியில் ரெண்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் உரிக்கணும். நான் இப்போ தோலை உங்களுக்கு உரித்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுக்க போகிறோம். நாம் எடுத்த பலாக்கொட்டை எல்லாத்தையுமே நான் தோலை உரிச்சிட்டேங்க. மேலே கீரல் போட்டுட்டு அப்படியே உரித்து எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா முழுசாக வந்திருக்கு பாருங்கள். அப்படி உரிக்க கஷ்டமாக இருந்தால் இப்படி ரெண்டாக பொழந்துட்டு கூட நீங்கள் உரிச்சிக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த குக்கர் பாத்திரத்தில் பலாக்கொட்டை எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வில் வச்சுருவோம். ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் நான் குக்கர் பாத்திரத்தை வச்சுட்டேங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 விசில்லேருந்து 6 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 6 விசில் விட்டேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கரையும் நான் வெளியே எடுத்துட்டேன். ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பலாக்கொட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ சூடாக இருக்கு, என்னால் கை வைக்க முடியல. நல்லா சூடு ஆறட்டும். வேக வச்ச பலாக்கொட்டை பாருங்கள் நல்லாவே சூடு ஆறிடுச்சு. நல்லா வெந்தும் இருக்குது. நான் ஆறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நசிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. நல்லா இந்த அளவுக்கு நமக்கு மாவு மாதிரி உடையணும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நாம் வேக வச்சா அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அதை வீணாக்க வேண்டாம். சரியாக அரைப்படலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டை எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. வேக வச்ச தண்ணி மட்டும்தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். எக்ஸ்ட்ராவாக நான் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி வழவழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். நாம் அரைச்ச பலாக்கொட்டை விழுத மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டோங்க. இப்போ நான் 1 கப்பு பலாக்கொட்டை எடுத்ததுனால 1 கப்பு கடலை மாவு எடுக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் பலாக்கொட்டை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கடலை மாவை அளந்து எடுத்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துட்றேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு. நான் பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காம அப்படியே அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலே கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. நம்ம அரைச்ச அந்த பலாக்கொட்டை விழுதோட அந்த ஈரப்பதத்தில் தான் நான் பிசைஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் மாவு இவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் ஒரு கை அளவுக்கு தெளிக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தெளிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க. நல்லா மாவு இந்த மாதிரி தளன்னு இருக்கணும். கையில் ஒட்டுற அளவுக்கு தான் இருக்கணும். நான் முறுக்கு குழலில் இந்த அச்சு தாங்க போட்டிருக்கேன். உள்ளே கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் தடவி விட்டுருக்கிறேன். இதுலேருந்து மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது பிழிஞ்சிடலாம். நான் உங்களுக்கு பிழிஞ்சு காமிச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புளிய வருது. நான் கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. அதில் தான் பிழிய போகிறேன். நல்லா அருந்து போகாமல் நல்லா வருது பாருங்கள். இந்த அச்சு தான் போடணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச அச்சு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நான் கரண்டியில் பிழிஞ்சிருக்கேன். பிழிஞ்சிட்டு அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி இறக்கி போட்டுட்டா நம்ம கையில் தெறிக்காமல் இருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா பிழிஞ்சு நான் உள்ளே சேர்த்துட்றேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏற்கனவே போட்ட முறுக்கு பாருங்கள் வெந்துட்டு மேலே வந்துருச்சு. நான் இப்போ இன்னொரு முறுக்கு சேர்க்குறேன். இதை நீங்கள் முறுக்காக தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கலாம். ஓமப்பொடி அச்சிலையும் போட்டுக்கலாம், இல்லைனா இது மாதிரி ரிப்பன் முறுக்கு செய்கிற அச்சிலையும் போட்டுக்கலாம், இல்லை இது ஒரு பூந்தி மாதிரி இல்லைனா மிக்சர் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ 2 முறுக்கு தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா இன்னொரு முறுக்கு வெந்து வந்துடுது. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட முறுக்கு 2மே பாருங்கள் நல்லா நிறம் மாறி வருது. அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் 1 வாரம் கூட வச்சு சாப்பிட முடியும். எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதே மாதிரி தான் எல்லா முறுக்கையும் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பலாக்கொட்டையை வச்சு அருமையான முறுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம். நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பலாப்பழம் வாங்கினா பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவாங்க. சில பேர் அதை வச்சு பொரியல், கூட்டு, வறுவல் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் இது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன்ஸ், குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நார்மலாக நம்ம முறுக்கு செய்கிறதா இருந்தால் அரிசி மாவு, உளுந்த மாவு இல்லைனா பொட்டுக்கடலை மாவு சேர்த்து தான் செய்வோம். நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. அரிசி மாவு 1/2 கப்பு சேர்த்தோம், கூட கடலை மாவு 1 கப்பு சேர்த்துருக்கோம். கடலை மாவில் செய்கிறதுனால எப்படி இருக்குமோ நினைக்க வேண்டாங்க, ப்ரோட்டீன் ரிச் இது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லா முறுக்கையும் நான் பொரிச்சிட்டு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டேன். எல்லாமே நான் ஒரே டைப்பை தான் புழிஞ்சிருக்கேன், வேறு அச்சு எதுவுமே மாற்றலை. முறுக்கு நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ உங்களுக்காக நான் உடச்சியும் காட்டுறேன். பாருங்கள் எப்படி முழுன்னு உடையுதுன்னு. இந்த சத்தத்திலே தெரிஞ்சிருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுலேயே நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. நாம் சேர்த்த உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தேன். நான் ஓமமும் சேர்க்கல, சீரகமும் சேர்க்கலைங்க. ஏன்னா அந்த பெருங்காயத்தூள், அந்த மிளகாய்த்தூள், உப்பே கரெக்டாக இருக்கும். அது டேஸ்ட் நல்லா கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மற்றபடி நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.